Hello guys, once again welcome back. So in the previous videos நம்ம வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் 4 டிஃப்ரெண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா இருக்குன்னு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைப் என்னதுன்னா இட் இஸ் அ லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். தென் அந்ததுக்கான கண்டிஷன்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். In this video I'm going to give one example. So இந்த எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி நான் ரிமைனிங் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Take an example here, MnO4. Okay, before going to start, this is the second video from this is the second video from charge transfer spectra. Okay. Okay, so take an example KMnO4 where X plus இப்போ என்ன பண்ணணும் நம்ம மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? இட்ஸ் KMnO4. ஃபஸ்ட்டு டிசோசியேட் பண்ணிக்கணும். டிசோசியேட் பண்ண என்ன கிடைக்கும்? K ப்ளஸ் MnO4 மைனஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, -1 கிடைக்கும். தென் கன்சிடர் as எக்ஸ், மெட்டல் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துங்க, எக்ஸு. தென் 4 நம்பர் ஆஃப் லிகண்ட்ஸ், 4 வந்து 4 லிகண்ட்ஸ் அண்ட் சார்ஜ் ஆஃப் த ஆக்சிஜன் வந்து -2. ஸோ வாட் வி கெட் -1, பவர் ஆஃப் த பவர் ஆஃப் சார்ஜ் ஆன் த ஸ்பியர் வந்து -1. ஸோ வாட் வி கெட் எக்ஸு -1, 4 2 8, இந்த சைடு போகும்போது +8 ஆகிடும். ஸோ +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். மேங்கனீஸ் வந்து இந்த +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது இந்த KMnO4ல். ஓகே, ஸோ மேங்கனீஸோட அட்டாமிக் நம்பர் என்ன? இட் இஸ் 25. இதோட அட்டாமிக் நம்பர் மேங்கனீஸ்க்கு. ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? Ar3d5 அண்டு 4s2. ஓகே, ஸோ மேங்கனீஸ் வந்து +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னா இட் லூஸ் த வி ஹேவ் டு ரிமூவ் 7 எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது? 7 எலக்ட்ரான் தான் இருக்குது மேங்கனீஸில். ஸோ அப்போ நம்ம 7 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் என்ன கிடைக்கும்? இந்த +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் argon 3d0 and 4s0. So d orbital is a completely empty. So there is no possibility for d to d transition here. Okay, so it has a vacant d orbitals. In KMnO4 manganese ion in the +7 oxidation state and have all the d orbitals are vacant. Okay, எல்லா orbitals vacant. So நம்ம according to our conditions metal should be in the higher oxidation state. ஓகேவா? ஸோ மெட்டல் வந்து என்னது? ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. தென் வந்து it has a vacant orbital. Metal should have the vacant orbital. Manganese +7 ion is surrounded by tetrahedrally by 4 oxide ions. Okay va? So manganese ion வந்து 4 tetrahedrally, it has a tetrahedral electronic configuration. Okay va? So வந்து it coordinated to 4 oxide ions. All the oxide ions have filled 2p orbitals. So they have a filled 2p orbitals. ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா O2 மைனஸ் அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆக்சிஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2 2s2 2p4. ஓகே, ஸோ 2p4 வந்து p ஆர்பிட்டல் எப்படி இருக்கும்? வெயிட். ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆக்சிஜன். அட்டாமிக் நம்பர் வந்து 8, 1s2 2s2 அண்ட் 2p4. ஸோ 2p4 ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? p4 1 2 3 and 4. ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கேஸில் they have filled 2p orbitals. So filled 2p orbitals na it has 1 2, இதுதான் filled 2p orbitals. அப்போ ஆக்சிஜன் எப்படி இருக்குது? O2 மைனஸ். ஓகே, எக்ஸ்ட்ரா ஹேவ் த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா? இப்படி தான் ஆக்சிஜன் வந்து இதில் இருக்குது. ஸோ அதான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஓகே, ஆல் த ஆக்சைட்ஸ் அயன் ஹேவ் த filled 2p orbitals. That is a transfer of an electron from filled 2p orbitals of oxide ion to vacant d orbitals of manganese +7 ions. ஸோ அப்போது ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து நடக்குது? the filled 2p orbitals of ஆக்சிஜனிலிருந்து the vacant d orbitals. ஓகே, மெட்டலோட vacant d orbitalsக்கு எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. the p orbitals are unjarred and d orbitals are jarred. Therefore the electron transition from p orbitals of O2 minus and O2 இல்லை ஆக்சிஜன் O2 minus to d orbitals of manganese +7 ion is Lyapunov allowed. Then delta L equal to +or-1. ஓகேவா? ஸோ வந்து என்னென்னா P2Dயில் நடக்குது. ஓகேவா? ட்ரான்சிஷன் எங்கே நடக்குது? p ஆர்பிட்டல் இருந்து d ஆர்பிட்டலுக்கு ட்ரான்சிஷன் நடக்குது. நம்மளுக்கு தெரியும் Pயோட வேல்யூ எவ்வளோ? 1. ஓகே, ஸோ P minus D we get 1. ஓகேவா? ஸோ 1னா +or-1 இருக்கும். ஸோ இட் இஸ் Lyapunov allowed transition. தென் அதே மாதிரி there is no change in the spin multiplicity during the electronic transition. Therefore KMnO4 அப்போ வந்து there is no spin multiplicity change இல்லாட்டி also it is a spin allowed transition. Therefore KMnO4 is a intensely purple color.
ஸோ அப்போ அந்த KMnO4க்கான கலருக்கான ரீசன் என்ன? டியூ டு த லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஆக்சைடு அயானிலிருந்து மெட்டலோட வேக்கன்ட் டி ஆர்பிட்டாலுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணுறதுனால we get a color for KMnO4. Color என்ன இருக்கும்? It is a intensely purple color. Then during the ligand to metal charge transfer, internal oxidation of ligand and the internal reduction of metal will be takes place. So ஓகேவா? ஸோ இதனால தான் என்ன சொல்கிறோம், we have to call them இதை redox process அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஓகேவா? O2 மைனஸ்லேருந்து தென் மேங்கனீஸ் +7 அயானுக்கு எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்னவாங்க, ஆக்சிஜன் இஸ் லாஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, லாஸ் த எலக்ட்ரான்ஸ், இவங்க டொனேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து லாஸ் எலக்ட்ரான், ஒருத்தவங்க லாஸ் எலக்ட்ரான் பண்ணும்போது என்ன ஆகும், அவங்களோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இவங்க ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறாங்கன்னா +1ன்னு வச்சுக்கோங்க, அப்படி என்ன ஆகிடும், O- ஆகிடும். ஓகே, 2 எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ O ஆகிடும். ஓகே, அப்படி ஆகிடும். ஓகே, தென் இதே வந்து மேங்கனீஸ் இந்த சைடு வரும்போது தே ஆர் கெயின் த எலக்ட்ரான்ஸ். ஓகே, கெயின் த எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது என்ன ஆகும், ஓகே, எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு -1 எலக்ட்ரானை எப்படி சொல்லுவோம், -1 சார்ஜ்னு சொல்லுவோம். அப்போ -1 போது மேங்கனீஸ் இந்த +6க்கு வரும். அகைன் இன்னொரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அகைன் -1 வி கெட் மேங்கனீஸ் +5. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுங்க, இவங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, இவங்க ரெடியூஸ் ஆகுறாங்க, இவங்க ஆக்சிடைஸ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ லிகாண்ட் டு மெட்டல் இந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் டூரிங் த லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டர்னல் ஆக்சிடேஷன் ஆஃப் லிகாண்ட்லேருந்து என்ன நடக்குது, இன்டர்னல் ஆக்சிடேஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இன்டர்னல் ஆக்சிடேஷன்ஸ் ஆஃப் லிகாண்ட் அண்ட் த இன்டர்னல் ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் வில் டேக்ஸ் பிளேஸ். ஸோ அதனால தான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ராவை என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், த பை டோனார் லிகாண்ட் வில் ஷோ த லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து லிகாண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அ பை டோனாராக இருக்கணும். பை டோனார் லிகாண்ட் மீன்ஸ் இட் கேன் ஏபிள் டு டொனேட் இஸ் அ பை எலக்ட்ரான் டு த மெட்டல். ஸோ எங்கெல்லாம் பை டோனார் லிகாண்ட் பிரசன்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பாசிபிள்னா லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சைட்ஸ் O2, then sulfides S2-, then selenides Se2-, then halides and SCN. Okay, for example cadmium sulfide, it is an yellow color. So இதுக்கு ரீசன் என்னன்னா cadmium 2+, sorry, எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன, cadmium sulfide, it is a yellow color. ஸோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் எங்கே நடக்குதுன்னா சல்ஃபைட்ஸ் S2- இருந்து கேட்மியத்தோட 2+, ஓகே, கேட்மியம் இந்த +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், கேட்மியத்துக்கு எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா? ஸோ வந்து கொஸ்டின்ஸு கேட்கக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து எங்கே வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஜென்ரலாக இதுக்கு நம்ம பார்த்தது டி எலக்ட்ரான்ஸ்க்கு தான் டொனேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. ஓகேவா? பட் இந்த கேட்மியம் இஸ் அ கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். கேட்மியம் எந்த ஃபேமிலியில் வரும், இட் இஸ் ஜிங்க் ஃபேமிலியில் வரும். ஓகே, ஜிங்கோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 3d10 and 4s2. ஸோ அப்போ கேட்மியம் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஓகே, கேட்மியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், இட் இஸ் அ 4d. எஸ், சாரி, திஸ் ஒன் இஸ் அ 5s. ஓகே, இட்ஸ் அ 5s. ஓகே, ஸோ வந்து என்ன, கேட்மியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், இட்ஸ் அ 4d10 and 5s2ல இருக்கும். ஓகேவா? ஸோ 5s2ல இருக்கும்போது என்னென்னா எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே நடக்கும், அண்ட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் லீஸில் இருக்க 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும். அப்போனா எஸ்எல் இருக்க 5s இருக்க 2 எலக்ட்ரான் வந்து கேட்மியம் வந்து லாஸ் பண்ணியிருக்கும். இப்போ எம்டி ஆர்பிட்டால் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எஸ்எல்ல தான் இருக்கும். ஓகே, 3d வந்து 4d வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருக்கும். அப்போ வந்து எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே அவ்வளோ இருக்குன்னா எஸ். ஓகேவா? எஸ், சல்ஃபைட் லிகண்ட்ஸ் டு கேட்மியத்தோட 5s ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கே நடக்கணும், நம்ம யூஸ்வலாக என்ன நினச்சிருவோம், ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்பவுமே டி ஆர்பிட்டாலுக்கு தான் நடக்கிறதுனால நம்ம டி ஆர்பிட்டால்னு செலக்ட் பண்ணுவோம். பட் இந்த ட்விஸ்ட் இஸ் வந்து என்னென்னா ரீசன் உங்களுக்கு கான்செப்ட் டீட்டெயிலாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக இந்த ஆன்சர்ஸை சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? தென் சேம் கேஸ், இந்த கேஸ் ஆஃப் மெர்க்குரி சல்ஃபைட், இட் இஸ் அ ரெட் இன் கலர். ஸோ வந்து என்னென்னா ஹியர் ஆல்சோ சல்ஃபைட்லேருந்து மெர்க்குரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ மெர்க்குரி, ஜிங்க், cadmium, mercury, these three are in the same family. Same case of mercurylium +2 oxidation stateல 6s ஆர்பிட்டால் வந்து எம்டியாக இருக்கும். ஸோ அப்போ லிகாண்ட் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் எங்கே டொனேட் பண்ணும் அப்படின்னா இட் டொனேட் டு த 6s ஆர்பிட்டால். தென் CrO4 2-. ஓகே, ஸோ CrO4 2- இஸ் a yellow color potassium chromide. ஓகே, ஸோ K2Cr2O4.
is a potassium chromate. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் சிஆர் வந்து குரோமேத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +6. ஸோ 3D வந்து கம்ப்ளீட்லி 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே இருக்க ஆக்சிஜன் ஆக்சைடு O2 மைனஸ் வந்து எங்கே டொனேட் பண்ணும் அப்படின்னா மெட்டலோட டி ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். இந்த கேஸ் ஆஃப் மெர்க்குரி அயோடைட் இட்ஸ் a ரெட் கலர். ஓகே, ஸோ இதுக்கு இங்கேயும் அதே மாதிரி தான் மெர்க்குரி அயோடைட் வந்து த அயோடின் இட்ஸ் டொனேட் தான் இட்ஸ் பை எலக்ட்ரானை யாருக்கு டொனேட் பண்ணால் மெர்க்குரி 6s ஆர்பிட்டாலுக்கு டொனேட் பண்ணும். In the case of iron SCN3, it is also red color. Here also the thiocyanide ligand so donates the electron to the 3D orbitals. The metal can be transition metal or inner transition metal. So இந்த ligand to metal charge transfer கூடிய metal வந்து மேபி அது transition metal இருக்கலாம் or inner transition means F block elements கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கான்செப்ட் ஓரியன்டாக லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லிகாண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, தேங்க்யூ.